சேவல் கலையில் வந்து நம்ம இன்றைக்கி வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சேவலுக்கு வந்து கால் வலுப்படுறதுக்கு என்ன உணவு கொடுக்குறது, கால் ஸ்ட்ராங் ஆகிறதுக்கு என்ன உணவு முறை கொடுக்குறதுன்னு தான் பார்க்க போகிறோம். நிறையா பேர் வந்து சண்டை வைப்பாங்க, நான் சேவல் நல்லா பறக்குது ஆனால் கால் அடிக்கும், ஃபவுண்டேஷன் இல்லை, அடிக்கிறது வந்து ஃபவுண்டேஷன் இல்லை, ஆப்போசிட் வந்து சோதிக்கவே மாட்டேது அப்படிம்பாங்க. அதுக்கு வந்து என்ன அப்படின்னா, அதுக்கு உண்டான கரெக்டான உணவு முறை கொடுக்காத அந்த இதனால தான் அவங்களுக்கு வந்து சேவை வந்து அந்தளவுக்கு இது இல்லாமல் இருக்குது, எஃபெக்ட் இல்லாமல் இருக்குது. சேவலுக்கு வந்து நார்மலாகவே ஒரு கொஞ்சம் டெம்பர் தான் இருக்கும் கால்லேயே. நம்ம நீச்சல் போட உணவு முறை இதில் தான் வந்து அதுக்கு வரப்பேறி கால் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக வலுப்பெறும். அதுக்கு வந்து ஒரு உணவு வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு மாவு வந்து நம்ம அரைச்சி வச்சுக்கிறோம். இதில் என்னென்ன போட்டிருக்கு அப்படின்னா, நம்ம டெய்லி நைட்டு வந்து இந்த மாவு தான் கொடுப்போம். கருப்பு உளுந்து ஒரு 1/4 கிலோ எடுத்துக்கோங்க, கருப்பு எள்ளு ஒரு 1/4 கிலோ, பொட்டுக்கடலை ஒரு 1/4 கிலோ, வேர்க்கடலை ஒரு 1/4 கிலோ. இது 4யுமே ஈக்குவலான அளவில் 1/4 கிலோ எடுத்து